ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான மிளகு ரசம். நல்ல மணக்க ஃப்ரெஷ்ஷான மசாலா சேர்த்து செய்கிற ஒரு அருமையான மிளகு ரசம். இது ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபிங்க. இப்போ தக்காளியோட விலை அதிகமாக இருக்கிறதால நிறையா பேர் தக்காளி சேர்க்காத மிளகு ரசத்தோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ இதோ உங்களுக்காக. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல ஒரு ஸ்பெஷல் யூனிக் டேஸ்ட்டோடு இருக்கும். நல்ல சுட சாதத்தில் இந்த சூடான ரசம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுவும் நம்மளுக்கு பிடிச்சமான நல்ல ஒரு பொரியல் இந்த ரச சாதத்தோடு கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். பெப்பர் 1 ஸ்பூன். அடுத்தது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி. அடுத்ததாக ஜஸ்ட் ஒரு 5-6 வெந்தயம். ரொம்ப அதிகம் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாக ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது ரசத்துக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். புளி மட்டுமே சேர்த்து செய்கிற ரசத்துக்கு வெந்தயம் சேர்க்கிறது நல்லதும் கூட. இப்படி ஓரளவுக்கு பொடிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்ததாக நல்ல ஒரு 3-4 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இனி ரசத்துக்கு நம்ம கரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். நம்ம வைக்கிற ரசம் 5 to 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சுடுதண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேங்க. புளி பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ ஈஸியாக நம்ம கரைச்சிடலாம். புளியை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கையை வச்சே வடிச்சுக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இன்னும் 2வது தடவை நான் கரைச்சி எடுத்துட்டேன். புளி தண்ணி ரெடி. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்சுருக்கிற ரசப்பொடியை நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுடலாம். கூடவே ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குவோம். எல்லாமே சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ரசம் கரைச்சி வச்சுருக்கிற பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சுருவோம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம இங்கே புளி மட்டுமே சேர்த்து ரசம் வைக்கிறோம். ஸோ இந்த ரசம் கொஞ்சம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசனை போகும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல தளன்னு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விட்டுருவோம். பருப்பு ரசம் தக்காளி ரசமெல்லாம் வைக்கும்போது நொர கட்டி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பட் இந்த புளி ரசத்தை லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி நம்ம மூடி வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணி நான் மூடிட்டேன். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இனி நம்ம இந்த ரசத்துக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். அடுத்ததாக பொடியாக நறுக்குன பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் சேர்க்கிறது ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு விட்டுட்டு மிஸ் பண்ணாமல் பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வறுபட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கொதித்து மூடி வச்சுருக்கிற ரசத்தில் சேர்த்து விட்டு உடனடியாக ரசத்தை நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான மிளகு ரசம். அது புளி மட்டுமே சேர்த்து செய்கிற மிளகு ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணக்க இருக்கிற இந்த மிளகு ரசத்தை நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. அதுவும் நமக்கு பிடிச்ச பொரியல் இதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முட்டை வறுவல், முட்டை ஆம்லெட்,
அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு எல்லா விதமான பொரியலுமே இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த சமயத்துக்கு, இந்த தக்காளி விழா அதிகமாக இருக்கிற இந்த சமயத்துக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.